friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் பார்க்க போகிறோம். எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உன்னை பழி வாங்குவேன். நான் உன்னை பழி வாங்குவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றதுக்கு ஓகேங்களா. பழி வாங்குவேன், இனிமேல் ஃபியூச்சரில் தான் வாங்க போகிறேன். அப்போ வந்து ஃபியூச்சருக்கு வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஹெல்பிங் வேர்ப் வந்து வில்ன்ற வேர்டை சேர்த்துக்கணும். ஓகேங்களா. பழி வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஐ வில் டேக் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னா பழி வாங்கிறது. ஆன் யூ. ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ. நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்றதுக்கு ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஐ வில்னு தனித்தனியாக எழுதியிருக்கோம். இதை நீங்கள் ஷார்ட்டாக ஐ போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டபுள் எல் போட்டிங்கனாலும் ஐ வில்ன்ற மீனிங் தான். ஸோ மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஷார்ட்டாக ரைட் பண்ணிக்கணும். இதே நம்ம ஐ வில் தான் சொல்லணும், இதையும் ஐ வில் தான் சொல்லணும். ஷார்ட்டாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஐ அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எல்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஆன் யூ. நான் உன்னை பழி வாங்குவேன். வீட்டுக்கு சீக்கிரமா வருவேன்னு சத்தியம் பண்ணு. இதை நம்ம கேட்குறோம், வீட்டுக்கு சீக்கிரமா வருவேன்னு சத்தியம் பண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ப்ராமிஸ். ப்ராமிஸ். நீ சீக்கிரம் வருவேன்னு தானே ப்ராமிஸ் பண்ணோம். அப்ப யூ வில். வருவேன்னு அப்படின்னா ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரப்போறாங்க அப்படின்றது. அப்போ வில் கம். ஓகேங்களா. யூ கம்னு போட்டா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. இதே எதிர்காலத்துல வருவேன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்றதுக்காக யூ வில் ஹெல்பிங் வேர்பு வில் சேர்க்கிறோம். ஓகேங்களா. கம்மோட அதாவது மெயின் வேர்போட ஹெல்பிங் வேர்பு வில்ன்றதை நம்ம சேர்க்கிறோம். ரீசன் என்னன்னா, வருவேன்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ வருவேன்றது வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது இப்போ நிகழ்காலத்தை நடக்குது. வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ நிகழ்காலத்தை நடக்குது. வருவேன் அப்படின்னா இனிமே ஃபியூச்சர்ல நடக்க போகுது, எதிர்காலத்தை நடக்க போகுது. அதுக்கு வில்லுன்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. யூ வில் கம் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஹோம். சீக்கிரமா இயர்லியர். ப்ராமிஸ் யூ வில் கம் ஹோம் இயர்லியர். ப்ராமிஸ் யூ வில் கம் டு ஹோம். வீட்டுக்கு அப்படின்றதுனால கம் டு ஹோம். ப்ராமிஸ் யூ வில் கம் டு ஹோம் இயர்லியர். ப்ராமிஸ் யூ வில் கம் டு ஹோம் இயர்லியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல கோவத்துல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்றதுக்கு வாட். நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்றதுக்கு டூ யூ திங்க். திங்க்னா நினைக்கிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி தானே அர்த்தம். அதனால யூ திங்க். டூன்றது ஹெல்பிங் வேர்ப். எதுக்காகன்னா, இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா இப்போ நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி தான் கேட்கறாங்க. அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் ஷெல்ஃப். உன்னை பத்தி அப்படின்றதுக்கு ஆஃப் யுவர் ஷெல்ஃப். உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் ஷெல்ஃப். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் ஷெல்ஃப். உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதுக்கு வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் ஷெல்ஃப். எனக்கு பாடம் நடத்த நீ யார்? இதை நம்ம கேட்போம்ல, கோவம் வந்துச்சுன்னா யார்கிட்டயா கேட்போம்ல, எனக்கு சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்போம்ல. நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, யாரு அப்படின்றதுக்கு ஹூ. யார் நீ அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு ஹூ ஆர் யூ. யார் நீ அப்படின்றதுக்கு ஹூ ஆர் யூ. டீச் மீ. ஹூ ஆர் யூ? டீச் மீ. எனக்கு பாடம் நடத்துறது அப்படின்றதுக்கு டீச் மீ. எனக்கு அப்படின்றதுக்கு மீ. ஓகேங்களா. ஹூ ஆர் யூ? டீச் மீ. ஹூ ஆர் யூ? டீச் மீ. நீ யார் எனக்கு பாடம் நடத்துறதுக்கு அப்படின்றதுக்கு நீ டீச் பண்றதுக்கு யார் நீ, எனக்கு நடத்துறதுக்கு நீ யாரு அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். நீ திரும்ப அதை செய்யக்கூடாது. இன்னொரு டைம் இதை நீ செய்யவே கூடாது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, நீ யூ. செய்யக்கூடாது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம். எதிர்காலத்துல நீ இதை செய்யக்கூடாது. ஓகேங்களா. யூ வில் not, you will not
do. செய்யறதுக்கு do. ஓகேங்களா? அத அப்படின்றதுக்கு it. திரும்ப அப்படின்றதுக்கு again. You will not do it again. You will not do it again. நீ திரும்ப அதை செய்யக்கூடாது. You will not do it again. You will not do it again. நீ அதை திரும்பி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJSC எஜுகேஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல உங்க வீட்டுல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் கட்டுரை பேச்சு போட்டிக்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.